நம்ம அதிசரோட நடிப்புல இந்த ஆண்டு விடாமுயற்சி, குட் பேட் அக்லி ஆகிய 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. மகத்திருமேனி இயக்கத்துல பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில ரிலீஸ் ஆன விடாமுயற்சி ஒரு மிகப்பெரிய அளவுல வெற்றியை பெற்றது. இதனடுத்து தன்னுடைய தீவிர ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நடித்த அருணப இயக்கியவர்கள் இந்த படத்துல அர்ஜுன் தாஸ், பிரபு, த்ரிஷா, பிரியா வாரியர், சுனில், பிரசன்னா உள்ளிட்டோர் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் இணைந்து நடித்தாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஃபேன் பாய் சம்பவமாக ரசிகர்களை கொண்டாட வச்சது. உலக அளவுல இந்த படம் கிட்டத்தட்ட 400 கோடிகளுக்கு மேல வசூலாச்சு. இந்த நிலையில குட் பேட் அக்லி பற்றியை தொடர்ந்து மீண்டுமே ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அது சார் நடிக்க இருக்காரா. ஏகே உடைய அடுத்த படத்தை நடிகர் தனுஷ் அவர்கள் இயக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. இதற்காக கதை சொல்லி சம்மதம் வாங்கியதாகவுமே சொல்லப்பட்டது. மேலும் பாத்தீங்கன்னா பிரசாந்த் நீல், வெங்கட் பிரபு, கார்த்திக் சுப்ராஜ் உள்ளிட்டோருடைய பெயர்களுமே அஜித் சாருடைய அடுத்த பட இயக்குநர்களுடைய லிஸ்ட்ல இடம் பிடிச்சது. இதுல ஆதிக் ரவிச்சந்திரனையே ஏகே அவர்கள் ஃபைனல் பண்ணிருக்காராம். ஆகையால் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தற்போது படத்திற்கான காஸ்ட் அண்ட் க்ரூ தேர்ந்தெடுக்கும் பணியில தீவிரமாக இறங்கியிருக்காரா. சோ அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படத்திற்கு நம்ம ஏகே அவர்களுக்காக கேஜிஎஃப் படத்துடைய நாயகியான ஸ்ரீநிதி ஷெட்டியிடம் பேச்சுவார்த்தை தீவிரமாக நடந்துட்டு இருக்கா. கூடிய விரைவிலேயே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அது 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.